மலையாச்சல பீடம். அன்னையின் குருதி விழுந்த இடமாக அம்பிகை சோட்டானிக்கரை பகவதியையும் மலைய பீடமாக தரிசிக்கிறோம். இந்த அம்பிகையின் கோவிலில் நடக்கும் குருதி பூஜையும் இதற்கு சான்று. இந்த தேவி 4 திருக்கரங்களுடன் 5 திருமுகங்களுடன் காட்சி தருகிறாள். மேல் 2 கரங்களில் பாசங்குஷம், கீழ் 2 கரங்கள் அவயவர்தம். ரோஜா வண்ண பட்டுடுத்தி வலது கால் மடக்கி இடது காலை தொங்கவிட்டு தாமரை மேல் அமர்ந்திருப்பவள், மயில் வாகனம் உடையவள். இந்த மலையாச்சல பீடேஸ்வரி மகார மாத்ருகாட்சர தேவி, வித்யாசாமளா தேவி. ஸ்படிகம் போல உருவம் கொண்ட சகல வித்யைகளுக்கும் அதிபதியான இந்த தேவி குதிரை முகத்துடன் 2 திருக்கரங்கள் உடைய தேவி. நான் கலைகளுக்கு அரசி என்பது போல வீணையை மடியில் வைத்திருப்பவள். இந்த மலையாச்சல தேவியை கல்யாணி என்றும் அழைக்கின்றனர். இந்த மலையாச்சல வாசினியை நாம் கேரளத்தில் எர்ணாகுளத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரம் சென்று தரிசிக்கலாம். ஜோதி அன்னக்கரா என்பது சோட்டானிக்கரவாக மருவி உள்ளதாம். அம்மை ஜோதி ஸ்வரூபம் ஆக இருக்கும் இடமும் ஜோதி ஸ்வரூபமே. ஜோதிஷ்மதி என்கிற மாகேஸ்வர் ஞாபகம் வருகிறது. பிரக் ஜோதிஷ்புரம் எனும் காமாக்கியா தேவி நகரமும் ஞாபகத்துக்கு வருகிறது. அன்னை பகவதியின் கோவில் இந்த தேசத்தில் புகழ்பெற்ற அம்பலமாகும். விஸ்வகர்மாவினால் கட்டப்பட்ட இந்த கோவில் நமது பண்டைய மர வயலைப்பாடுகளுக்கு ஒரு அழகிய எடுத்துக்காட்டு. ஒரு அடர்ந்த காட்டில் யக்ஷிகளும் அரக்கர்களும் வசித்து வந்தனர். ஒரு பிராமணனை பிடித்து கொள்ள வந்த யக்ஷியை கொன்று அன்னை இங்கே கோவில் கொண்டதாக கூறுகிறார்கள். அன்னை இங்கிருக்கும் குளத்தில் நீராடி மறைய அன்னையின் காளி உருவம் பல வருடங்களுக்கு பிறகு பில்வமங்கலம் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அன்னையை போகாச்சாரியார் வழங்கி வழிபட்டார். அன்னையின் ஸ்வயம்பு உருவச்சிலையை ருத்ராட்ச சிலா என்கிறோம். ஆதிசங்கரர், வில்வமங்கல சுவாமியார், செம்மங்காட்டு பட்டத்ரி ஆகியோர் வழிபட்ட தேவி. தங்க நிறமான அன்னை மலர்களாலும் அணிகலன்களாலும் அலங்கரிக்கப்பட்டு விளக்கு ஒளியில் ஜொலிப்பது இந்த தேவிக்கே உரிய பெருமையாகும். அன்னைக்கு ஜோதிஷ்பதி என்ற பெயரும் உண்டு அல்லவா? பக்தர்களை தேஜசுடைய இந்த அன்னை அவர்களை மயக்கி அவர்கள் கலக்கங்களை நீக்கி நிம்மதியும் அமைதியும் தருபவள். காலை 4 மணிக்கு தேவியின் கருவறை துவாரம் திறக்கப்பட்டு சங்கு மத்தளம் கொண்டையும் முழங்க தேவி பகவதி அம்மன் மூகாம்பியாக காட்சி தருகிறார். இது காண வேண்டிய ஒரு அற்புதமான காட்சி. விளக்குகளின் வெளிச்சத்தில் அன்னை கருணையே வடிவா நம்மை கடாட்சிக்கிறாள். அவளது முகம் அலாதியான ஒரு அன்பை காட்டுகிறது. மதியம் கருவறை மூடப்பெற்று மீண்டும் மதியம் மகம் தரிசனத்திற்காக திறக்கப்படும் போது அன்னை சர்வ அலங்காரங்களுடன் அழகிய மலர் மாலைகளுடன் காட்சி தருகிறாள். அன்னையின் 4 கரங்களில் சங்கு சக்கரம் அபயவரதம். காலையில் சரஸ்வதி தேவியால் வெள்ளைப்பட்டுடுத்தி காட்சி தரும் அம்பிகை இப்போது சிவப்பு நிற புடவை அணிந்து லட்சுமி தேவியாக தரிசனம் தருகிறாள். அன்னைக்கு சாயலட்ச பூஜை, அத்தாழ பூஜை நடைபெறுகிறது. அம்பிகை நீலவர்ண பட்டுடுத்தி துர்காம்பிகையாக காட்சி தருகிறாள். அத்தாழ பூஜை நடந்து முடிந்ததும் மேல் சாந்தி கிழக்கு பகுதியில் இருக்கும் கீழ்காவு கோவிலுக்கு வருகிறார். இங்கு நடக்கும் வல்லிய குருதி பூஜை காண வேண்டிய ஒன்று. அம்மையின் ரத்தம் இவ்விடத்தில் இருப்பதால் இந்த குருதி பூஜை மிகவும் உயர்ந்த பூஜையாக கருதப்படுகிறது. இந்த தேவி மனோவியாதி உள்ளவர்களை குணப்படுத்தும் அன்னை. மனநிலை சரியில்லாதவர்கள் குருதி பூஜையில் கலந்து கொண்டால் எந்த விதமான மனோரோகமும் அன்னையில் அருளால் குணமாகி விடுகிறது. பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல் என அவஸ்தைப்படுபவர்கள் இங்கு வந்து செலுத்தும் பிரார்த்தனை விசேஷமானது. அன்னையின் கருவறைக்கு வடகிழக்கில் இருக்கும் பலாமரத்தில் தங்கள் நெற்றியாலேயே இரும்பு ஆணிகளை அடிக்கிறார்கள். அன்னையின் அருளால் அவர்களை பீடித்திருக்கும் தீய சக்திகளிலிருந்து விடுபடுகிறார்கள். சோட்டானிக்கர மகம் தொடல் விசேஷமான திருவிழா ஆகும். தீபங்களும் பானங்களும் வெச்சும் சேர்க்க சர்வ அலங்காரங்களுடன் காட்சி தரும் அன்னை வித்யாசாமளா தேவியை தரிசித்து ஆராதிப்போம். அன்னையின் அருளால் சகல விதமான வித்யைகளும் நமக்கு கிட்டன.